வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஒலிமரபு சொற்களில் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல சிங்கம் கர்ஜிக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், சிங்கம் கர்ஜிக்கும்ன்ட்டு. அதனால் இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து யானை பிளிரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோயில் யானையெல்லாம் பார்த்துட்டீங்களா, அது வெளியே ஜாலியாக சுற்றி இருக்கும். அது எடுத்துன்னு கோயில் அடிச்சிட்டாங்கன்னா அது ஃபீல் பண்ணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வழியிறது தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு யானை ஃபீல் பண்ணுன்றதை வச்சு பிளிரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குரங்கு அலப்பும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், குரங்கு ரொம்ப அமக்கலம் பண்ணும் இல்லைங்களா, அது அலப்பறை பண்ணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு குரங்கு அலப்பும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எலி கீச்சிடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கே தெரியும், எலி வீட்டு உள்ளே வந்துச்சுன்னா கீச் கீச்சின்னு சவுண்டு போட்டுனே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எலி கீச்சிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குதிரை கணைக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குதிரைக்கு கடிவாளன்னு ஒன்று கட்டுவாங்க இல்லைங்களா, நேராக பார்க்குறதுக்கு. கடிவாளன்றத அதில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதை வச்சு கணைக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாம்பு சீரும். இது டைலாக்லேயே வரும், சீரும் பாம்பை நம்பு அப்படின்ற மாதிரி டைலாக்லேயே வரும். அதை வச்சு பாம்பு சீரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புலி உரும்பும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புலி உரும்புதுன்னு பாட்டே ஒன்று வரும், விஜய் பாட்டு. அதனால் அதை வச்சு புலி உரும்பும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பூனை சீரும் அல்லது கத்தும். சரிங்களா, இது பூனை கத்துறது எல்லாருக்குமே தெரியும். இது சீரும். பூனை நகத்தை வச்சு பூர்வம் இல்லைங்களா, அதை வச்சு சீரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நரி ஊளையிடும். இது எல்லாருக்குமே தெரியும், நரி ஊளையிடும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கும் ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து மயில் அகவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மயில் அழகாக இருக்கும், அதை வச்சு அகவும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆந்தை அலரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆ இந்த இதுலேயே வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, அதனால் அலரும். சரிங்களா, பயமாக இருக்கும் அதுக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆந்தை அலரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புறா குணுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறாக்கு கூண்டில் வச்சு தானே வளர்ப்பாங்க, புறா கூண்டு அப்படின்றத வச்சு புறா குணுகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேவல் கூவும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கூவுற சேவலாக பார்த்து வாங்கினோன்னு சொல்லி அனுப்புவாங்க நம்ம வீட்டில், அதை வச்சு சேவல் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோழி கொக்கரிக்கும். இது கோ இந்த ரைமிங்லேயே வரும், அதை வச்சு கோழி கொக்கரிக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கோழிக்கும் சேவலுக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். அது கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்னா, சேவல் கூவும், அதாவது கூவுற சேவலாக வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு சேவல் கூவும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோழி கொக்கரிக்கும். கோ இந்த ரைமிங்லேயே வரும், அதை வச்சு கோழி கொக்கரிக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காகம் கரையும். சரிங்களா, இது கா இந்த ரைமிங் வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நம்ம ஒல்லி ஆகிட்டோன்னா சொல்லுவாங்க வீட்டில், காக்கா மாரி ஊர் சுற்றி சுற்றி கரைஞ்சிட்டியாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு காகம் கரையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வண்டு முரளும். இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் இல்லை, அப்படியே தான் படிச்சுக்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, வண்டு முரளம்ங்கிறத. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எருது எக்காலமிடம். இது பாருங்கள், ஏ அது ஸ்டார்டிங்கில் ரைமிங்லேயே வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் சில ஒலி மரபுகளை ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி பாம்பு, அதற்கான ஒலிமரபு என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாம் கேள்வி வண்டு ஒலிமரபு என்ன? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி கோழிக்கு ஒலிமரபு, இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி ஆந்தைக்கு ஒலிமரபு. ஐந்தாவது கேள்வி மயிலோட ஒலிமரபு. இந்த 5 கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. தேங்க்யூ.